வலகல்நத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிட்டப்பையனூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நாற்றம்பள்ளி அடுத்த வலகல்நத்தம் கிட்டப்பையனூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இந்த கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன், ஸ்ரீ படவேட்டம்மன், ஸ்ரீ நாகாலம்மன், ஸ்ரீ தொட்டிலம்மன், ஸ்ரீ மந்த மாரியம்மன், ஸ்ரீ கனகநாசி அம்மன் உள்ளிட்ட அம்மன் பொதுமக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவில் திருவிழா இன்று வான வேடிக்கையுடன் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அம்மன் பூங்கரகம் மற்றும் வீரபத்திர சுவாமி பல்லக்கு ஊர்வலம், தலைமீது தேங்காய் உடைத்தல், பெண்கள் மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து கோவில் பிரகாரத்தில் வந்தடைந்தது. பக்தர்கள் தேங்காய் தலைமீது உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூவென்ன கோலத்தில் கையில் சூலாயுதத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே. தேவராஜ், பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி. கே. ராஜா, அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. சி. வீரமணி, ஜோலார்பேட்டை ஒன்றியக்குழு உறுப்பினர் எஸ். சத்யா சதீஷ்குமார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பி. ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவில் முக்கிய பிரமுகர்கள் ஊர்கவுண்டர் எஸ். செல்வராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ். கௌரமால் சம்பத், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எம். சஞ்சீவி, முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பி. ராமகிருஷ்ணன், வார்டு உறுப்பினர் ஆர். காளியம்மாள் ரவிக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று அம்மன் அருள் பெற்று சென்றனர். பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
Please back. Kita